ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோ டி ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங். ஹாய் ஃபேமிலிஸ், சாதம் சாம்பார் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாக என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இன்றைக்கி நான் கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன். என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை தான். அரைக்கீரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வில்லேஜ் சைடு 10 ருபீஸ் தான் சேல் பண்ணுவாங்க. சிட்டி சைடு 20 இல்லைனா 30 ருபீஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ இந்த அரைக்கீரை ரெடி பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், காஞ்ச வத்தல், பல்லாரி இல்லைன்னா உள்ளி நம்ம ஒரு எடுத்துக்கலாம். ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. தாளிக்கும் போது எப்போதும் போல் நம்ம கருவேப்பிலை போடுவோம். கீரைக்கு போட வேண்டாம். நிறைய பேர் கீரைக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவீங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல மணமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி இந்த ஆயிலே போட்டு நல்லா கிளறி விட்டால் தான் அந்த மஞ்சள் வாசனை கீரையில் எடுக்காது. ஸோ நம்ம ஆயிலே போட்டு நல்லா கிளறி விட்டதுனால அந்த ஸ்மெல் வராமல் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீரை கட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா கீரையில் உள்ள தண்ணியே போதுமானது. தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா லிட்டை க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பேனில் நம்ம ரெடி பண்ணும்போது மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம கீரை ரெடி பண்ணும்போது க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கீரை ரொம்பவே அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஓப்பன்லேயே நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கீரையை கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி ஆயிரும். லாஸ்ட்டு நம்ம இறக்க போகிற நேரத்தில் சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிறணும். கீரையில் ஏற்கனவே சால்ட்டு தன்மை இருக்கிறதுனால உப்பு லைட்டாக தூவி விட்டுக்கிறலாம். தேவையான அளவு சீரக பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சீரகம் சேர்த்தேன். ஸோ லாஸ்ட்டு சீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கீரைக்கு நிறையா போடும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். குறைச்சி போட வேண்டாம். கொஞ்சம் அதிகமாக நம்ம போட்டுக்கிட்டால் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த கீரை பொரியலோட அந்த கலர் க்ரீனிஷாக தான் இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகலை. கீரை நிறைய பேர் ரெடி பண்ணும்போது கலர் சேஞ்சாக இருக்கும். அதோட ரீசன் தெரியாமலே இருக்கும். நீங்கள் கீரை எந்த கீரைனாலும் ரெடி பண்ணும்போது மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம். பக்கத்திலே இருந்து நான் கீரை ரெடி பண்ணுற வரைக்கும் பக்கத்தில் இருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா மூடி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கலரும் சேஞ்ச் ஆகாது, சூப்பராக இருக்கும். அரைக்கீரை பொரியல் சாம்பாருக்கு ஏற்ற ஒரு டிஷ்ஷாக தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சாம்பாருக்கு இந்த அரைக்கீரை பொரியல் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.